எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் 2024 ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய செயலமர்வு தொடர் முதலாவது செயலமர்வில் இன்றைக்கு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2024 ஆண்டு சந்திக்கிறோம். எல்லோருக்கும் மீண்டும் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்த செயலமர்வில் தாபன விதிக்கோவையின் அத்தியாயம் 32 அரசியல் உரிமைகளை அனுபவித்தல் என்பது தொடர்பாக ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, ஒரு பாடப்பரப்பை படிக்கிற நேரத்தில் நிர்வாக சேவை போட்டி பரீட்சைக்கான வினாத்தாள் வினா வடிவங்கள் எவ்வாறு அமைகிறது என்றால், ஒரு புள்ளிக்கான பல்தெரிவு வினாக்கள், ஒரு புள்ளிக்கான ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுகிற வினாக்கள், அதே போல் 2 புள்ளிகளுக்கான வினாக்கள், 4 புள்ளிகளுக்கான வினாக்கள், 8 புள்ளிகளுக்கான வினாக்கள் என்கிற வடிவத்தில் தான் அந்த வினாக்கள் இருக்கும். இப்போ நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் உய்த்துணர அல்லது ஊகிக்கிறதுக்கு பழக வேணும். இது எங்களுக்கு 4 புள்ளிக்கு கேட்கப்படலாம், இது 2 புள்ளிக்கு கேட்கப்படலாம், இது 1 புள்ளிக்கு கேட்கப்படலாம் என்பது போல் ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து எங்களுக்கு அதில் படிக்கிற விஷயத்துக்குள்ளே நாங்களே கேள்வி செட் பண்ணுவோம். நாங்களே இதுக்குரிய வினாக்களை தயாரித்து படித்து கொண்டு போகிற நேரத்தில் எங்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கும். மற்றது மறக்காமல் இருக்கும். இந்த இன்னொரு விடயம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் படிக்கிறதுக்கு இலகுவான முறைமை, நான் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகிற ஒரு முறைமை, சாதாரண தர பரீட்சைக்கு படித்த காலத்தில் இருந்து என்னுடைய முறைமையில் அதுவும் உண்டாக இருந்தது. ஒரு விடயத்தை படிக்கிறவமாக இருந்தால் அந்த விடயத்துக்குரிய தலைப்பை மட்டும் போடுகிறது. ஒரு கடைதாசி எடுத்து A4 கடைதாசி ஒன்று எடுத்துக்கொள்கிறோம், அதை நீள வாக்கில் 2ஆம் அடிச்சுட்டு, இப்போ இதில் பாருங்கள், அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தற்ற உத்தியோகத்தர்கள், அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்கள் அல்லாத உத்தியோகத்தர்கள் யார் என்று சொல்லி சொன்னால், இதில் ஒரு 8 வகுதியினர் இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இப்படி எழுதிட்டு அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடையவர் அல்லாத உத்தியோகத்தர்கள் பிரேக்கெட்டுக்குள்ளே 8 என்று போட்டு வைக்கிறது. அந்த 8 பேரையும் படிக்கிறது. நான் சும்மா தான் சொல்லுகிறேன், இதில் 8 பேர் இல்லை, 8 பேர் என்று சொல்லி வச்சுக்கொண்டா 8 படித்து வச்சுக்கிறேன். திரும்ப நாங்கள் தனியாக இருந்து கொண்டு இந்த புத்தகத்தையோ அல்லது இந்த டியூட்டியோ எடுக்காமல் நாங்களே தனியாக இருந்து கொண்டு நினைச்சு பார்க்கறது. அரசியல் உரிமை அனுபவிக்க உரித்தில்லாத அலுவலர்கள் 8 பேரை ஞாபகப்படுத்தி பார்க்கறது. எத்தனை ஞாபகம் வருது? 5 6 ஞாபகம் வருது, 2 ஞாபகம் வரையில் திரும்ப ஒரு கால் நோட்ஸை பார்க்கலாம். இப்போ வேணுமானால் இதை எழுதி வைக்கலாம், எத்தனையாம் பக்கத்தில் இருக்குது, அந்த புத்தகத்தினுடைய எத்தனையாம் பக்கத்தில் இருக்கு, அல்ல இந்த நோட்ஸில் இருக்கின்ற விவரத்தை பக்கத்தை குறித்து வைக்கலாம். உடனே திருப்பி பார்க்குறதுக்கு எங்களுக்கு உதவுமே. இப்போ இப்படித்தான் படிக்க வேணும். நீங்கள் ஒன்றாக எடுத்து வச்சு கொண்டு கேள்வியையும் சொல்லி பார்த்து விடையையும் சொல்லி பார்த்து எல்லாம் வாசிக்கிற போது தெரிஞ்ச போல இருக்கு. மூடி வச்சு கொண்டு கேள்வியையும் யோசித்து விடையையும் யோசிக்க வராது. அப்போ கேள்விகளை மட்டும் எழுதிட்டு அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வர வேணுமென்று பிரேக்கெட்டுக்கு குறித்துட்டு எந்த பக்கத்தில் அது இருக்குது, எந்த புத்தகத்தினுடைய எத்தனையாம் பக்கத்தில் அது இருக்குது என்கிறதையும் குறித்து கொண்டால் நீங்கள் நினைவுபடுத்தி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது ஒரு விடயத்தை இன்றைக்கு படித்தா நாளைக்கு ஞாபகப்படுத்த வேணும், ஒரு கிழமைக்கு பிறகு ஞாபகப்படுத்த வேணும், 2 கிழமை பிறகு ஞாபகப்படுத்த வேணும். இப்படி 3-4 தடவைகள் அதை திரும்ப திரும்ப படிக்கிற போது அது உங்களுடைய நிரந்தர ஞாபக அடுக்குகளில் பதிஞ்சு கொள்ளும். சரிதானே? பெர்மனன்ட் மெமரியில் அது ரைட் ஆகிடும். அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து படித்துக்கொள்ள வேணும். சில விடயங்கள் எப்போ கேட்டாலும், நித்திரையில் தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும். அந்த அளவுக்கு கவனமாக படிங்க. சரிதானே? பாடப்பிறப்பு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயங்களை சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து இது 2 புள்ளிக்கு வரலாம், இது 4 புள்ளிக்கு வரலாம், இது 8 புள்ளிக்கு வரலாம், இது 1 புள்ளிக்கு வரலாம் என்பது போல் ஒவ்வொரு பகுதியையும் நுணுக்கமாக பார்த்து படிக்க வேணும். இன்றைக்கு என்னுடைய நண்பியோரால் சொன்னால், இந்த புத்தகத்தை நான் படிக்கிற போது தலையடிக்கிற மாதிரி இருந்தால் பெருசாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. உண்மை, நாங்கள் படிக்கிற இன்னும் நாங்கள் ஒரு சின்ன ஆரம்பம் கொண்டு வந்து மென்மையாக ஆரம்பித்தால்தான் இலகுவாக படிக்கக்கூடிய இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் காலம் ஆஃபில் இருந்துட்டோம், படிக்கிற போது சின்ன ஒரு நெருக்கடி இருக்கும், ஒரு விருப்பக்குறைவு இருக்கும். அது வராத மாதிரி படிக்கிறதுக்கு பார்ப்போம். சரி, அப்போ பாருங்கள், அரசியல் உரிமைகளை அனுபவித்தல் என்கிற 32வது அத்தியாயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடையவர் அல்லாத உத்தியோகத்தர் ஒருவர் மீதான தடைகள் என்று சொல்லி தலைப்பு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த தடைகளை பற்றி ஒன்றில் சொல்லப்படவில்லை.
அந்த தடைகளை பற்றி கீழே தான் கதைக்க போகிறாங்க. அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தில்லாத உத்தியோகத்திற்கு என்னென்ன விடயங்களிலே தடைகள் இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அது கீழே தான் இருக்க போகுது. அப்போ முதல்ல அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடையவர் அல்லாத உத்தியோகத்தர்கள் யார் என்கிற ஒரு பட்டியலை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரிதானே? அப்படி இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் யார்? அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்து கிடையாது, பின்வருவோருக்கு அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்து கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. யாரு? நீதித்துறை உத்தியோகத்தர் ஒருவர், நீதித்துறை உத்தியோகத்தர் ஒருவர், ஆயுதப்படை சேவைகளின் உத்தியோகத்தர் ஒருவர், ஆயுதப்படை சேவைகளின் உத்தியோகத்தர் ஒருவர், போலீஸ் படை உத்தியோகத்தர் ஒருவரும், குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின்படி போலீஸ் கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஏனைய சமாதான உத்தியோகத்தர் ஒருவரும். அப்போ போலீஸ் படை உத்தியோகத்தர்களும் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின்படி போலீஸ் கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஏனைய சமாதான உத்தியோகத்தர்களும். இது மூன்றாவது. அது கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவ்வளவும் சேர்த்து ஒன்று தான். இந்த பகுதி முழுவதும் சேர்த்து ஒரே விடயம். போலீஸ் படை உத்தியோகத்தர், குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின்படி போலீஸ் கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஏனைய சமாதான உத்தியோகத்தர்கள். அடுத்தது 138ஆம் அத்தியாயம், அது தொழிற்சங்கங்கள் கட்டளை சட்டம் 138ஆம் அத்தியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றின விளக்கம் எங்களுக்கு வேண்டாம். தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் 20ஆம் பிரிவில் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ள சிறைச்சாலை உத்தியோகத்தர். தொழிற்சங்கங்கள் கட்டளை சட்டம் 138ஆம் அத்தியாயமான தொழிற்சங்கங்கள் கட்டளை சட்டத்தின் 20ஆம் பிரிவில் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ள சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர். இப்போ சில பேர் இதில் கேட்பாங்க, இந்த மூன்றாவது நாங்கள் போலீஸ் உத்தியோகத்தர் கிராம அலுவலர் என்று எழுதினா தவறா என்றால் அது உங்களுடைய பரீட்சையை பொறுத்தது. ஒரு இவி எக்ஸாமுக்கு அப்படி எழுதினா சரி. ஒரு இவி எக்ஸாம், டிஓ இவி எக்ஸாம், எம்எஸ்ஓ இவி எக்ஸாமுக்கு அப்படி எழுதினா நாங்கள் சரி போடுவோம். ஆனால் இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சைக்கு வருகிற போது அது முழுமையாக சரியானபடியாக எடுக்க மாட்டோம். இப்போ இதில் இருக்கிற மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேணும். போலீஸ் படை உத்தியோகத்தர், குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின்படி போலீஸ் கடமைகளை நிறைவேற்றும் ஏனைய சமாதான உத்தியோகத்தர்கள். அதுக்கு உதாரணம் தான் கிராம சேவை அலுவலர் அல்ல கிராம சேவை உத்தியோகத்தர். அடுத்தது இந்த 138ஆம் அத்தியாயமான தொழிற்சங்கங்கள் கட்டளை சட்டத்தின் 20ஆம் பிரிவில் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ள என்கிற இந்த பகுதியை விட்டு நாங்கள் சிறைச்சாலை உத்தியோகத்தர் என்று எழுதினால் இபி எக்ஸாமுக்கு சரி, எஸ்எல்எஸ் காணாது. அப்படி யோசிச்சு கொண்டீங்கன்னா சரி. அப்போ நாங்கள் இருக்கிற மாதிரியே எழுத வேணும். தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் 20ஆம் பிரிவில் வரைவிலக்கணப்படுத்தப்பட்ட சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர், அரசாங்க சேவையில் உள்ள பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவர் அல்லது மேற்பார்வை தர உத்தியோகத்தர் ஒருவர். இந்த பதவி நிலை உத்தியோகத்தர் யார், மேற்பார்வை தர உத்தியோகத்தர் யார் என்பது நான் சலரி சேவைகள் வழங்கப்படுத்துகிற நேரத்தில் உங்களோட வழங்கப்படுத்தி கதைக்கிறேன். சரிதானே? பதவி நிலை உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி யாரை சொல்லுகிறோம் என்பது. அதே போல தேர்தல்கள் ஆணைக்குழுவில், இதில் தேர்தல்கள் திணைக்களம் என்று போடப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் தேர்தல்கள் திணைக்களம் என்று தான் அழைக்கப்பட்டது. இப்போவும் கனவேர் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்று கதைப்பார்கள். உண்மையிலே இப்போது அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. சரிதானே? தேர்தல்கள் செயலகம் தான் இருக்குது. அதுபோல் தேர்தல்கள் ஆணைக்குழு. ஒரு காலத்தில் தேர்தல் திணைக்களம் 2 பெரிய பிரிவுகளாக இருந்த பாராளுமன்ற தேர்தல்களுக்கு தனியான ஒரு பிரிவும் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு தனியான ஒரு பிரிவும் இருந்தது. அதெல்லாம் சேர்க்கப்பட்டு தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவாக அது மாறிவிட்டது. சரிதானே? தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சேவையாற்றுகின்ற உத்தியோகத்தர், அதில் சேவையாற்றும் வரை அவர் எந்த தரத்தில் இருந்தாலும், அவர் பதவி நிலை உத்தியோகத்தராக இருக்க வேணும், மேற்பார்வை உத்தியோகத்தராக இருக்க வேணும் இல்லை. தேர்தல்கள் ஆணைக்குழுவில் அல்லது தேர்தல்கள் செயலகத்தில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அதில் சேவையாற்றும் வரையில் அவருக்கு அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடையவராக இருக்க மாட்டார். அப்போ இங்கே 6 பேர் இருக்கிறார்கள். இந்த 6 பேருக்கும் 8 புள்ளியை கொடுக்க இயலாது. 8 புள்ளி கொடுக்க இயலாது. அப்போ இது ஒரு 4 புள்ளிக்குரிய கேள்வியாக வரலாம். இந்த 6 பேரில் ஏதேனும் 4 பேரை எழுத சொல்லி உங்களை கேட்கலாம். அதுக்காக நீங்கள் 4 தான் ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேணும், இல்லை 6ம் ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேணும். சில வேளைகளில் அவர்கள் இந்த கேள்வியை பெருப்பிக்கலாம். இதே ஒரு 4
புள்ளிக்குரியதாக போட்டு, அடுத்தது இவ்வாறான உத்தியோகத்தர் ஒருவர் எத்தகைய கர்மங்களில் ஈடுபட முடியாது என்பதை விளக்குக என்று சொல்லி கேட்கலாம். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்களின் வகுதியை அட்டவணைப்படுத்தி, அவ்வாறான அலுவலர்கள் எத்தகைய உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்றவர்களாக உள்ளனர் என்பதை விவரிக்க என்று கேட்டால், இதுக்கு 4 புள்ளி, அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு 4 புள்ளிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் படிக்கிற நேரத்தில் எப்படி கேட்பார்கள் என்கிறத நாங்கள் உயிர்த்துணர்ந்து படிக்க வச்சோம்னா, இப்போ பாருங்கள், இதில் கிளியர். எங்களுக்கு அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து இல்லாதவர்கள் 6 பேர். அது என்ன அரசியல் உரிமை அனுபவிக்க உரித்து கிடையாது என்பதன் பொருள் என்ன? இப்படி ஒரு கேள்வி இருக்குதானே. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து கிடையாதுன்றீங்க, அது என்ன அந்த உரித்து கிடையாது என்றால் அதை என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்கிற ஒரு கேள்வி என்று. நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு அதுக்கு போப்போம். இது 2ஆம் பாகம். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து இல்லாத உத்தியோகத்தர் ஒருவர் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அவர் செய்யக்கூடியது ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் தீர்ப்பு, மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ஆகிய தேர்தல்களில் தன்னுடைய வாக்கினை பிரயோகிக்கலாம், வாக்களிக்கலாம். இதுதான் அவர் செய்யக்கூடியது. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத உத்தியோகத்தர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் தீர்ப்பு, மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் என்பவற்றில் தனது வாக்கினை பிரயோகிக்கலாம். அது தவிர்ந்த வேறு எவ்வித அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுதல் ஆகாது. குறிப்பாக கீழ்வரும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் ஆகாது. கீழ்வரும் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட முடியாது. தேர்தல் ஒன்றில் போட்டியிடுதல், பங்கு பெற்றுதல். அதாவது மேலே 1, 2 குறிப்பிடப்பட்ட தேர்தல் 1, 2 நீங்கள் அங்கே எழுத மாட்டீங்க. சரிதானே. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல். மக்கள் தீர்ப்பு என்பது ஒரு தேர்தல் அல்ல. அதில் ஆக்கள் நிற்கிறீங்க, அது ஒரு விடயம்தான் மக்கள்கிட்ட தீர்ப்புக்கு விடப்படும். அப்போது ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் போன்ற தேர்தல்களில் பங்கு பெற்றுதல் ஆகாது. தேர்தலில் பங்கு பெற்றுகின்ற, தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உதவி செய்தல், குறிப்பிடப்பட்ட தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்கிறது. ஏதேனும் தேர்தலில் தான் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்வது. இந்த மேலே சொல்லப்பட்ட தேர்தல்களில் ஏதேனும் ஒரு தேர்தலில் தான் வேட்பாளராக பெயர் குறித்து நியமனம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் ஆகிய கர்மங்களை அவர் செய்ய இயலாது. ஆகிய கர்மங்களை செய்ய முடியாது. இவ்வாறு மீறுவது, இவ்வாறான கர்மங்களில் ஈடுபடுவது பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றாக கருதப்படும். அது நான் இங்கே இருக்கிறத திருப்பி கீழே கொண்டு வந்து சொல்லுது. சரி, இப்போ பாருங்க, இதுக்கு 2 புள்ளி 4 புள்ளியை எங்களுக்கு கொடுக்கலாம். மேலே இருக்கிறதுக்கு இப்போ உங்கள்கிட்ட அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார் என பட்டியலிட்டு, சரிதானே, அதை பட்டியலிட்டு அதுக்கு 4 புள்ளியை கொடுக்கலாம். 6ல் 6 எழுதப்பட்டிருந்தால், 5 எழுதப்பட்டிருந்தால், அல்லது ஆகக்கூடியது 4 வரைக்கும் எழுதப்பட்டிருந்தால் அவர்களுக்கு 4 புள்ளி கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்தது பாருங்க, அவ்வாறான அலுவலர்களால் அரசியல் உரித்துக்களை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத உத்தியோகத்தர் ஒருவர் எவ்விதமான கர்மங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது, எவ்விதமான கர்மங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக விளக்க சொல்லி அந்த கேள்வியினுடைய ஒரு பகுதி அமையமாக இருந்தால், அதில் அவர் எவ்வாறான கர்மங்களில் ஈடுபடலாம் என்று எழுதுறதுக்கு 1 புள்ளியை கொடுக்கலாம், அல்லது 2 புள்ளியை கொடுக்கலாம். எப்படி? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத உத்தியோகத்தர் ஒருவர்
ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் தீர்ப்பு, மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஆகியவற்றில் தனது வாக்கினை பிரயோகிப்பது தவிர வேறு எவ்வித அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடுதல் ஆகாது. சரிதானே? இதில் அவர்களுக்கு எப்படி சொல்ல போறீங்க? இந்த 5 தேர்தல்களையும் அவர் தன்னுடைய வாக்கினை பிரயோகிக்கலாம், அதான் அவர் செய்யக்கூடியது. இது தவிர்ந்த வேறு எவ்வித அரசியல் நடவடிக்கைகளையும் ஈடுபடக்கூடாது, கீழ்வரும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் ஆகாது என்று 3 நடவடிக்கை சொல்றீங்க. அதாவது குறிப்பிடப்பட்ட தேர்தல்களில் பங்கு பெற்றுதல், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு உதவி புரிதல், மேற்குறிப்பிட்ட தேர்தல்களில் தான் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படுவதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுதல். இதுக்கு ஒரு 2 புள்ளியை கொடுக்கலாம். அவர்கள் இந்த 3ல் ஏதேனும் 2 அல்லது 3 எழுதப்பட்டிருந்தால் இதுக்கு ஒரு 2 புள்ளி. அதுக்கு பிறகு இதனை மீறுவது, வேறவித அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் ஆகாது அல்லது கீழ்வரும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் ஆகாது என்று சொல்லி முடிய இதனை மீறுவது பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றாக கருதப்படும் என்று எழுதப்படுறதுக்கு 1 புள்ளி என்பதாக உங்களுக்குரிய புள்ளியிடல் திட்டத்தை அவர்கள் தயாரிக்கலாம். இப்போ பாருங்க, எங்கள்கிட்ட கம்ப்ளீட்டா ஐடியாஸ் இருக்கு. சரிதானே? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார் என பட்டியலிடப்பட்டு அவர்களுக்கு அரசியல் உரிமைகள் எவ்வாறு வரையறை செய்யப்படுகிறது என்பதை விவரிக்க என்று கேட்கப்பட்டால் நாங்கள் அந்த உத்தியோகத்தர்கள் யார் என்று எழுதுகிறோம், அவர்கள் ஈடுபடக்கூடிய கர்மம் என்ன என்று எழுதுகிறோம், அவர்கள் ஈடுபட முடியாத கர்மங்கள் என்ன என்று எழுதுகிறோம், அதை மீறி அவர்கள் ஈடுபட்டால் அவர்கள் மீதான நடவடிக்கை என்ன என்று எழுதுகிறோம். இப்போ இந்த விஷயங்களை நாங்கள் குறித்து வச்சிட்டோம் என்றால் இனி இந்த புத்தகத்தை திருப்பி படிக்கிற நேரத்தில் எளிமையாக இருக்கும். 1க்கு 4 தடவைகள் இந்த விடயத்தை நீங்கள் எழுதி வச்சு இதில் இருக்க நோட்ஸ் எல்லாத்தையும் எழுதுறதில்லை. சரிதானே? அலுவலர்கள் 6, சரி, ஈடுபடக்கூடிய கர்மம் 1, ஈடுபட முடியாத கர்மம் 3, மீறி ஈடுபட்டால் நடவடிக்கை 1 என்று சொல்லி குறித்து வச்சுட்டு அவ்வளவையும் சொல்லி பாருங்க. ஒரு அழகான கட்டுரை. உங்களால் 8 புள்ளிக்குரிய ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு விடை எழுதி அப்படியே புள்ளியா இல்லையே. நான் இப்படி ஏன் சொல்லுகிறேன் என்றால் எங்களுக்கு இப்படி வாசிக்க தெரிய வேணும். ஒவ்வொரு விடயத்தையும் வாசித்து அதை பகுப்பாய்வு செய்து அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு செய்து அதை பிரித்து மேயர்ன்னு சொல்லுவாங்க. எங்களோட ஊரில் ஒரு வார்த்தை இருக்குதானே, அப்படி படிக்க வேணும். அப்போ ஒரு அத்தியாயத்தை எடுத்தால் நாங்கள் அதை பற்றி அதில் எல்லாம் பழந்தண்டு கொட்டை போட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு படித்தாச்சு. அதுக்கு மேலே யாரும் அதுகளை கேள்வி கேட்டால் அவருக்கு தான் நட்டம், எங்களுக்கு ஒரு நட்டமும் இல்லை. மற்றது எஸ்எல்ஏஸில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஒரு விஷயத்தில் தொடங்கினாங்கன்னா அதில் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு கொண்டு போவாங்க. அந்த ஒரு பகுதியில் தொடங்கி அப்படியே கேள்வி கேட்டு கொண்டு போகிற வழக்கம் இருக்குது. சில வேளையில் 4 புள்ளி 4 புள்ளியாக 2 புள்ளி 2 புள்ளியாக கேட்டுக்கொண்டு போகலாம். சரிதானே? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்களின் பகுதியினர் 2 வரை தருக. அவர்கள் ஈடுபடுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ள கருமங்கள் அவை அப்படின்னு சொல்லி 2 புள்ளி 2 புள்ளியாகவும் தொடர்ச்சியாக 5 கேள்வியை போட்டு 10 புள்ளிக்கு கேட்கலாம். அப்போ இதில் தொட்டமாக கேட்டுக்கொண்டு போவார்கள். உங்களுக்கு 4 தெரிஞ்சிருக்கும், 6 தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் 2 எழுதக்கூடியது 2 கேட்குற நேரம் உங்களுக்கு 3 தெரியும் வேண்டாம், மேட்ச் பண்ணி 2ஆக எழுதலாம். சரிதானே? அது 2ஐயும் 1 2 1ஐயும் 1 2 3ஐயும் சேர்த்து 1ஆகவும் எழுதலாம், 1 2 2 தனியாக எழுதலாம். அதாவது குறிப்பிடப்பட்ட தேர்தல்களில் 4 வகையான தேர்தல்களில் ஒன்றில் பங்கு பெற்றுதல், அவ்வாறான தேர்தலில் தான் பெயர் குறித்து நியமனம் செய்யப்படுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளுதல். 2வது, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அல்லது 4 தேர்தல்களையும் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உதவி புரிதல் என்று 2 பாயிண்ட் சேம் எழுதுனா இங்கே 3ஐயும் மேட்ச் பண்ணி 2 ஆக்கிட்டீங்க. புள்ளியை வெட்ட இயலாத அப்படியே தருங்க. சரியா? சரி, அடுத்தது பாருங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விடயம் வந்து இந்த பகுதிக்குள்ள சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3வது விடயம், அதாவது அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர் தொடர்பாக உங்களோட பேச போகிற 3வது விடயம். இப்படியான ஒருவர் அரசியல்ல இறங்க போறாராக இருந்தால், அரசியல்ல குதிக்க போறாராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேணும்? இதை பல பேர் இந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது ஓரளவுக்கு தகுதியான பதவிகளில் இருக்கக்கூடிய பல பேருக்கு கூட கிளியர் இல்லை. அவர்கள் கேட்டார்கள் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி. இப்போ நான் தேர்தலில் இருக்கிறபடியால் என்னட்ட கேட்கிறார்கள். எனக்கு இது தெரியுமென்று நினைச்சவர்கள் கேட்கல. தேர்தலில் இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பாருங்க,
என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒன்று ஒன்று பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்குரிய உத்தியோகத்தர்கள். மேலே சொல்லப்பட்ட 6 வகையான அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற உத்தியோகத்தர்கள். அவர்கள்தான் இனிவரும் காலங்களில் தேர்தலில் போட்டியிட எதிர்பார்க்கின்ற மேற்படி ஒன்று ஒன்று பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்குரிய உத்தியோகத்தர்கள். இனிமேல் எலெக்ஷன்ல போட்டி போட போகினோம். மேலே சொல்லப்பட்ட 6 வகையானவர்களும் தமது வேட்பாண்மையை உறுதிப்படுத்துவதற்காகவோ அல்லது அத்தகைய தேர்தல் ஒன்றில் தனக்கு சாதக நிலை காணப்படுகிறதா இல்லையா என பரீட்சித்து பார்ப்பதற்காகவோ ஆரம்ப அலுவல்களை மேற்கொள்ள கருதுவார் ஆயின். இப்போ சொல்லி இருக்குது என்னென்றால், அவர் வேட்பாளராக நொமினேஷன் கொடுக்க போறார் என்றாலோ அல்லது அதுக்கு முன்னுக்கு இறங்கி சனத்தோட கதைச்சு பார்த்து தனக்கு ஓட் பெறுமோ இல்லையோன்று தேர்தல் தொடர்பான பூர்வாங்க கருமங்களை ஆரம்ப அலுவல்களை மேற்கொள்ள போகிறாராக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்பாக அவர் அலுவல்கள் எவற்றையும் செய்வதற்கு முன்னர் ஒன்று அவர் என்ன செய்ய வேணும்? சரிதானே? முதலாவது பாருங்க, அரச சேவையில் தான் வகிக்கின்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்தல் வேண்டும். அரச சேவையிலிருந்து தான் வகிக்கின்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்தல் வேண்டும். 2வது விடயம் சொல்லப்பட்டிருக்கு, இருந்தாலும் ஆயினும் என்று இருக்குது. நான் இருந்தாலும் என்று சொல்றேன். ஆயினும் 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்டுள்ள அத்தகைய உத்தியோகத்தில் ஒருவர் சனாதிபதி, பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் அல்லது உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் வேட்பாளர் ஒருவராக போட்டியிடுவதாயின் வேட்பு மனு ஒப்படைக்கும் திகதிக்கு குறைந்தது 10 நாட்களுக்கு முன், 10 நாளுக்கு முன்னே தான் கொடுக்கணும் இல்லை, அவர் கனகாலத்துக்கு முந்தையும் கொடுக்கலாம், ஆக குறைஞ்சது 10 நாள் கெப் இருக்கும். 10 நாட்களுக்கு முன்பு நியமன அதிகாரிக்கு அறிவித்து தேர்தலுக்கான வேட்பு மனுவை கையளிப்பதற்கு 7 நாட்களுக்கு முன்பு தான் வகிக்கும் பதவியிலிருந்து ஓய்வு பெறலாம். இது 2வது. அப்ப அவருக்கு 2 சாய்ஸ் இருக்கு. இது ஒரு கேள்வியாக கேட்கலாம், 4 புள்ளிக்கு அழகாக கேட்கலாம். சரிதானே? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர் ஒருவர் அரசியலில் ஈடுபட தீர்மானிக்கும் போது அவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அல்ல, அதற்கு முன்பாக அவர் கருமமாற்றக்கூடிய 2 வழிமுறைகள். ஒன்று, அரச சேவையில் தான் வகிக்கும் பதவியில் இருந்து கேட்டு விலகுதல் வேண்டும், ராஜினாமா செய்தல் வேண்டும். 2வது, இருப்பினும் 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்டுள்ள உத்தியோகத்தர். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அரசாங்க சேவையில் ஒரு உத்தியோகத்தர் 120 மாதம் தொடர்ச்சியான சேவை காலத்தை கொண்டிருந்தால் அப்போது அவருக்கு ஓய்வூதிய உரித்து வந்துவிடும். அதை விட குறைஞ்சால் வராது. அதான் 10 வருடங்கள், 120 மாதங்கள். 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்டிருந்தால் அவர் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை அல்லது உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் வேட்பாளர் ஒருவராக போட்டியிட போகிறார் என்றால் வேட்பு மனு ஒப்படைக்கிற திகதிக்கு 10 நாளுக்கு முதல் நியமன அதிகாரிக்கு அறிவித்து, குறைந்தபட்சம் 10 நாட்கள் முன்பாக நியமன அதிகாரிக்கு அறிவித்து வேட்பு மனுவை அவர் கையளிப்பதற்கு 7 நாட்களுக்கு முன்பே, 7 நாட்களுக்கு முன்னுக்கே தான் வகிக்கும் பதவியில் இருந்து ஓய்வு பெறலாம். இன்னொரு விடயம் சொல்லப்பட்டது, அவ்வாறு ஓய்வு பெறுவதாக இருந்தால் அவர் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சகல கொடுப்பனவுகளையும் தீர்த்து முடிக்க வேண்டியதுடன் கட்டாய ஒப்பந்த சேவை காலம் இருப்பின் அதற்காக ஒப்பந்த பணத்தை செலுத்தி ஒப்பந்தத்தில் இருந்து விடுபடுதல் வேண்டும். இப்போ பாருங்க, இதுக்குள்ளேயே அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது. சரிதானே? அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தற்ற உத்தியோகத்தர் ஒருவர் அரசியலில் ஈடுபடுவதற்காக ஓய்வு பெறுவாரெனில் ஓய்வு பெறுகின்ற போது அவர் நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடுகள் எவை என்று திருப்பி கேட்கலாம். சரிதானே?
அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற உத்தியோகத்தர் ஒருவர் தேர்தல் ஒன்றில் போட்டியிடுவதற்காக ஓய்வு பெறுவாராயின் அவ்வாறு ஓய்வு பெறும்போது அவர் நிறைவு செய்ய வேண்டிய இருவகையான கடப்பாடுகளை குறிப்பிடுக என்று கேட்கலாம். இதுக்கு கீழே இருக்கு. அப்ப நீங்கள் அவ்வாறு ஓய்வு பெறுவதாயின் கொண்டு அவ்வாறு ஓய்வு பெறுவதாயின் முதலாவது விஷயம் சொல்ல போறோம். 2 கடப்பாடுகள் தானே கேட்டிருக்கிறாங்க. அவர் அரசிற்கு செலுத்த வேண்டியுள்ள சகல கொடுப்பனவுகளையும் தீர்த்து முடிக்க வேண்டும். 2வது கட்டாய ஒப்பந்த சேவை காலம். கட்டாய ஒப்பந்த சேவை காலம் என்றது பிள்ளைகள் நான் எளிமையாக வழங்கப்படுத்துகிறவங்களுக்கு, சில பேர் இப்போ வெளிநாட்டு படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் போகணும் என்றால் அவர் அதுக்கு பிறகு திரும்பி வந்து 6 வருஷம் கட்டாயம் வேலை செய்ய வேணும் என்று சொல்லி அதை பற்றி நாங்கள் பிறகு விளக்கமாக படிப்போம். சில வேளைகளில் அவர் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அவர் செலுத்த வேண்டிய பணம் தொடர்பாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கும். அவர் கட்ட வேண்டிய காசு இருக்கும். அப்போ அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற காசை கட்டி அவர் ஒப்பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும். சரியா? அப்போ கட்டாய ஒப்பந்த சேவை காலம் காணப்படுமாக இருந்தால் அதற்காக ஒப்பந்த பணத்தை செலுத்தி ஒப்பந்தத்திலிருந்து விடுபடுதல் வேண்டும். சில வேளையில் 1 word ஆன்சர் அல்லது MCQ 4 விட போடுவார்கள். சரிதானே? 4 விட போடுற கேள்வி ஒன்றை கேட்கலாம். தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஓய்வு பெறும் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தற்ற அலுவலர் ஒருவர் தொடர்பாக சரியான கூற்று என்று போட்டுட்டு ஓய்வு பெறும் போது அவருக்கான ஓய்வூதியமும் பணிக்கொடையும் வழங்கப்படும். ஓய்வு பெறும் போதே அவருக்கான ஓய்வூதியமும் பணிக்கொடையும் வழங்கப்படும். 55 வயது பூர்த்தியாகும் போது ஓய்வூதியமும் பணிக்கொடையும் வழங்கப்படும். 60 வயது பூர்த்தியாகும் போது ஓய்வூதியமும் பணிக்கொடையும் வழங்கப்படும். அவர் ஓய்வு பெற்ற திகதியிலிருந்து அடுத்து வரும் ஆண்டின் முதல் திகதியில் அவருக்கான ஓய்வூதியமும் பணிக்கொடையும் வழங்கப்படும் என்று சொல்லி 4 விட போடுவாங்க. நாங்கள் மண்டே சொல்லுவோம். உடனே கொடுப்பாங்களா, 60 வயதுல கொடுப்பாங்களா, அல்லது அடுத்த வருஷத்தின் ஜனவரி வருஷத்துல கொடுப்பாங்களா, அப்படி என்று கணக்கை யோசிப்போம். அப்போ நாங்கள் எப்படின்னா இதுஇந்த கடைசி 1.5 வரியையும் பார்க்காம போயிட்டோம் என்றதுதான் கருத்து. சரிதானே? இப்படித்தான் மூளைக்குள்ள கேள்வியெல்லாம் போடுவாங்க. MCQ 4 விட போடுற போது ஓய்வு பெறும் அலுவலருக்கு அவரது 55 வயது பூர்த்தியாகும் திகதியிலிருந்து ஓய்வூதியமும் பணிக்கொடையும் உரித்தாகும். பாருங்க எப்படி படிக்கிறோம் என்கிறத புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த சரி எவ்வளவு கேள்வி இதுக்கு இருக்குது பாருங்க. அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்ற அலுவலர்கள் யார் என்று பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள உரிமைகள் என்ன என்று பார்த்திருக்கிறோம். தடை செய்யப்பட்ட விடயங்கள் என்ன என்று பார்த்திருக்கிறோம். தடை செய்யப்பட்ட கர்மங்களில் ஈடுபட்டால் அவருக்கான தண்டனை என்ன, இதுவும் அங்கே கேட்கலாம். அதுவும் ஒரு புள்ளிக்கு கேட்கலாம். சரிதானே? பதவி நீக்கம் செய்யக்கூடியது ஒரு தவறாக கருதப்படுகிறது. பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய தண்டனைக்குட்பட்ட வேண்டிய குற்றம் ஒன்றாகும் என்று சொல்லி இருக்கு. அப்போ அந்த விஷயம் கேட்டிருக்குது. அதே போல அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்தற்ற உத்தியோகத்தர்கள் தேர்தல் ஒன்றில் போட்டியிட எதிர்பார்க்கும் போது அவர் மேற்கொள்ளக்கூடிய 2 வகையான தீர்மானங்கள் கேட்டிருக்குது. அவர் ஓய்வு பெற தீர்மானிப்பாராக இருந்தால் அவர் நிறைவு செய்ய வேண்டிய 2 வகையான கடப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது. ஓய்வு பெற்ற ஒருவருக்கான ஓய்வூதியமும் பணிக்கொடையும் எப்போது கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இந்த பகுதியில் இதுவரைக்கும் கதைச்ச பகுதியில் ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் நாங்கள் அதை கதைச்சு கொண்டு அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். சரி, அப்போ இதில் வினவப்பட்ட 2 அல்லது 3 வினாக்கள் இருக்கிறது. நீதி சேவை அலுவலர்கள் என்பது யார் என்பது நீதிபதிகள் மற்றும் நீதி சேவை ஆணைக்குழுவினால் நியமனம் வழங்கப்பட்ட நீதிமன்றம் சார்ந்த உத்தியோகத்தர்களை நீங்கள் மனசில் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு விடயம். 2வது, வேட்புமனு தாக்கல் செய்தல் திகதிக்கு 10 நாட்களுக்கு முன்னர் அறிவித்து 7 நாட்களுக்கு முன்னர் ஓய்வு பெறுதல் என்பது தொடர்பாக ஒரு உதாரண விளக்கம் சொல்லுங்க என்று கேட்டிருந்தீங்க. உதாரணமாக 11ஆம் திகதி வேட்புமனுவை கையளிக்க உள்ள ஒருவர் 1ஆம் திகதி அல்லது அதற்கு முன்பாக உள்ள திகதி ஒன்றில் தான் ஓய்வு பெற விரும்புவது பற்றி அவருடைய நியமன அதிகாரிக்கு அந்த கடிதத்தை அனுப்பி வைக்க வேண்டும்.
3ஆம் தேதிக்கு பின்னர் அவர் அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்கக்கூடாது, அவர் ஓய்விலே நின்றுவிட வேண்டும் என்பதாக நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது மக்கள் தீர்ப்பு, கருத்து கணிப்பு, ஒப்பங்கோடல் என்று வெவ்வேறு பேர்களால் அழைக்கப்படுகிற ஒரு விடயம் தொடர்பாக, அதில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் தொடர்பாக மக்களினுடைய அபிப்பிராயம் கோரி நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தல் முறையாக அது இருக்கும். குறித்த விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது பற்றியதாக இருக்கும். உதாரணமாக 78ஆம் ஆண்டு யாப்பின் பிரகாரமாக ஆட்சிக்கு வந்த ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களுடைய அரசாங்கத்தை மீண்டும் ஒரு பதவி காலத்துக்கு நீடிப்பதா இல்லையா என்பது பற்றி இலங்கையில் ஒரு கருத்து கணிப்பு கொண்டு நடத்தப்பட்டிருக்கு. அதுதான் இதுவரையில் நடந்த ஒரு கருத்து கணிப்பு. அது மக்கள் அங்கே ஒரு வேட்பாளர் இருக்க மாட்டார், ஒரு விடயம் மக்கள் முன்பாக வைக்கப்பட்டு மக்களினுடைய சம்மதம் அல்லது சம்மதமின்மை என்பது கணிப்பீடு செய்யப்படுவதாக இருக்கும். சரி, நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறோம். அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர் அதனை எவ்வாறு அனுபவிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ இவர்களும் தேர்தலில் போட்டியிடுவார்கள். அப்படி தேர்தலில் போட்டியிடுறதா இருந்தால் இவர்களுக்கு என்ன நடைமுறை என்பது பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்க போகிறோம். சரிதானே? அதுக்கு நிபந்தனைகள் உண்டு. அந்த உரிமைகளை அனுபவிப்பது தொடர்பாக அவர்களுக்கு நிபந்தனைகள் உண்டு. அப்போ முதல்ல நாங்கள் பார்ப்போம், அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர் அல்ல என்று 1(1) பிரிவில் வெளிப்படுத்தப்பட்டவர்கள் தவிர்ந்த ஏனையோர் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர்கள் ஆகும். என்னென்றால் யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடையவர்கள் யார் என்று கேட்டால் அது ஒரு மிக நீண்ட நெடும் பட்டியல். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்களான உத்தியோகத்தர்கள் யார் என்பது ஒரு நீண்ட பட்டியல். அதை நீங்கள் சொல்ல இயலாது. அப்போ நீங்கள் எப்படி சொல்ல வேணும்? யாரெல்லாம் அதுக்கு வரமாட்டார்கள் என்கிற அந்த 6 வகையானவர்களையும் சொல்லி அவர்கள் தவிர மிகுதி எல்லாரும். அந்த 6 வகையானவர்கள் எங்கே இருக்கு? 32வது அத்தியாயத்தின் தாவன விதிக்கோவையின் 32ஆம் அத்தியாயத்தின் 1(1) பிரிவில் வெளிப்படுத்தப்பட்ட வகுதியினர், வகுதி என்றது கேட்டகரி, வகுதியினர் தவிர்ந்த வேறு எந்த உத்தியோகத்தரும் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடையவர்கள் என கருதப்படுவர். இப்படி எழுதணும். அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர் என்பதால் கருதப்படுவது என்று கேட்டால் நீங்கள் சொல்ல போறீங்க, தாவன விதிக்கோவையின் 32ஆம் அத்தியாயம் 1(1) பிரிவின் கீழ் அட்டவணைப்படுத்தப்பட்ட நிரல்படுத்தப்பட்ட வகுதியினர் தவிர்ந்த வேறு எந்த ஒரு உத்தியோகத்தரும் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர் ஆவர். அடுத்த கேள்வி, அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவர் எவ்வாறான உரிமைகளை அனுபவிக்கலாம்? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துள்ளவரான உத்தியோகத்தர் ஒருவர் எவ்வாறான உரிமைகளை அனுபவிக்கலாம்? அப்போ எல்லாம் இது 2 மார்க்ஸு கேட்கக்கூடிய கேள்விதான். சரிதானே? அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர் என்பதை வரையறை செய்க என்று கேட்கப்பட்டால் நீங்கள் அழகா சொல்ல போறீங்க, தாவன விதிக்கோவையின் 32வது அத்தியாயம் 1(1) பிரிவின் கீழ் நிரல்படுத்தப்பட்ட பகுதியினர் தவிர்ந்த வேறு எந்த உத்தியோகத்தரும் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய அலுவலர்கள் எனப்படுவர். அடுத்த கேள்வியாக நாங்கள் இன்னொரு 2 புள்ளிக்குரிய கேள்வி, அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர்கள் எவ்வாறான உரிமைகளை அனுபவிக்கலாம் அல்லது அவர்கள் அனுபவிக்க உரித்துள்ள அரசியல் உரிமைகள் எவை? 3 விடயம் இருக்குது. இந்த 3ஐயும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அரசியல் கட்சி ஒன்றில் அங்கத்தவர் ஆகுதல், அக்கட்சியின் நடவடிக்கைகளில் பங்கு பெற்றுதல், இது சேர்த்து 1. அரசியல் கட்சி ஒன்றில் அங்கத்தவராதல் அல்லது உறுப்பினராதல், அந்த கட்சியின் நடவடிக்கைகளில் பங்கு பெற்றுதல். அரசியல் தன்மை வாய்ந்த விடயங்களை பற்றி அபிப்பிராயம் தெரிவித்தல், அவ்விடயங்கள் தொடர்பாக பத்திரிகைகளிலே கடிதம், கட்டுரைகள் போன்றவற்றை எழுதுதல், அவ்வாறான விடயங்கள் ஆராயப்படுகின்ற கூட்டங்கள், விவாதங்களிலே பங்கு பெற்றுதல், உரையாற்றுதல் போன்ற விடயங்களை 2வதாக நாங்கள் சொல்லலாம். 3வது, ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் தீர்ப்பு, உள்ளூர் அதிகார சபை தேர்தல், இதில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் என்று இருக்குது. அது எல்லாம் இப்போ இல்லை. மாவட்ட அபிவிருத்தி சபை தற்போது இல்லை. சரிதானே? எழுதப்பட்டது, அப்புறம் மாற்றவில்லை, அப்படியே இருக்குது. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்,
மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல் போன்ற தேர்தல் ஒன்றில் பங்கு பெற்றுதல் அல்லது போட்டியிடுதல் ஆகிய விடயங்களை அவர் செய்கிறார். அப்போ முதலாவது அரசியல் கட்சி ஒன்றில் அங்கத்தவராகுதலும் கட்சியின் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுதலும். இரண்டாவது, அரசியல் தன்மை வாய்ந்த விடயம் ஒன்று பற்றி அபிப்பிராயம் தெரிவித்தல், அந்த விடயங்கள் தொடர்பாக பத்திரிகைகளிலே கடிதம், கட்டுரை போன்றவற்றை வரைதல், அவ்வாறான விடயங்கள் ஆராயப்படுகின்ற கூட்டங்களில் உரையாற்றுதல், விவாதங்களில் பங்கு பெற்றுதல் போன்றவை. மூன்றாவது, ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஆகிய தேர்தல்களில் போட்டியிடுதல் என்பவற்றை செய்யலாம். அடுத்த பாருங்க, அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவர் அவற்றை அனுபவிப்பது தொடர்பாக காணப்படுகின்ற நிபந்தனைகள் அல்லது மட்டுப்பாடுகள் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர் ஒருவர் அவ்வாறான உரிமைகளை மேலே சொல்லப்பட்ட 3 கட்சியில் சேர்றது, அரசியல் விஷயங்களை பற்றி கதைக்கிறது, தேர்தலில் போட்டியிடுகிறது, இதுதான் சுருக்கம். கட்சியில் அங்கத்தவராகிறது, அரசியல் விஷயங்களை பற்றி கதைக்கிறது, தேர்தலில் போட்டியிடுகிறது. இந்த 3 விடயங்களையும் செய்கிற போது அவருக்கு என்ன மட்டுப்பாடு இருக்குது, சரிதானே? அப்போ பாருங்க, முதலாவது விடயம், அரசியல் கட்சியின் வேலைகளில் பங்கு பெற்றுதல், அரசியல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுதல் முதலியவற்றுக்கான உரிமைகள் அந்த உத்தியோகத்திற்கு வழங்கப்படும் போது அரசாங்க சேவையில் அவர் ஆற்றுகின்ற வேலைகளுக்கு பங்கம் ஏற்படாத நிலையில் மாத்திரமே அவருக்கு அந்த உரிமை வழங்கப்படுவது. அரசியல் கட்சியின் வேலைகளில் பங்கு பெற்றுதல், அரசியல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுதல் முதலியவற்றுக்கான உரிமைகள் அரசாங்க உத்தியோகத்திற்கு வழங்கப்படுவது அவர் அரசாங்க சேவையில் ஆற்றும் வேலைகளுக்கு பங்கம் ஏற்படாத நிலையில் மாத்திரம்தான் அதை கொடுக்கலாம். சரிதான்? அரசாங்க வேலை அலுவலகம் இழுத்து பூட்ட வேண்டி இருக்கும் அவர் போனால் என்கிற போது அதுக்கு அனுமதிக்க இயலும். எல்லா வேளைகளிலும் அரசாங்க சேவை நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுதல் வேண்டும். மூன்றாவது விஷயம், திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் அவ்வாறான உத்தியோகத்தர் ஒருவருக்கு அரசியல் நடவடிக்கையில் பங்கு பெற்றுவதற்காக விடுமுறை வழங்கும் போது தனது தற்துணிவு, சேவையின் அவசர தேவைப்பாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டுதான் விடுமுறையை வழங்கலாம். சரியா? அப்ப இந்த 3 விஷயத்தையும் பாருங்க. இதுக்குள்ளேயே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அரசியல் கட்சி ஒன்றின் வேலைகளில் பங்கு பெற்றுதல், அரசியல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுதல் போன்ற நோக்கங்களுக்காக உத்தியோகத்தில் ஒருவரை அனுமதிக்கும் போது எவ்வாறான மட்டுப்பாடுகள் காணும்? அரசியல் கட்சியின் வேலைகளில் பங்கு பெற்றது, அரசியல் கூட்டம் ஒன்றில் உரையாற்றுவதற்காக அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர் அனுமதிக்கப்படும் போது எவ்வாறான மட்டுப்பாடுகள் இருக்கிறது? முதலாவது என்ன சொல்றீங்க? அவ்வாறான உரிமைகள் வழங்கப்படுவது அரசாங்க சேவையில் அவர் ஆற்றும் வேலைகளுக்கு பங்கம் ஏற்படாது இருக்கும் வகையிலேயே வழங்க வேண்டும். இரண்டாவது, எல்லா வேளைகளிலும் அரசாங்க சேவை நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, அரசியல் நடவடிக்கைகளில் பங்கு பெற்றுவதற்காக விடுமுறை வழங்கும் போது திணைக்கள தலைவர் தனது தற்துணிவுக்கு இணங்க சேவையின் அவசர தேவைப்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் கொடுக்கும். அவசரமான வேலை இருக்குது, அவரை விட்டால் ஆஃபீஸில் அதை செய்ய ஆளே இல்லைங்கிற போதில் இதை மறக்கலாம். சரியா? 3 பாயிண்டையும் ஞாபகம் வச்சு கொடுக்கும். சரி, ஒன்று, அவர் ஆற்றுகிற வேலைகளுக்கு பங்கம் ஏற்படாத நிலையில் கொடுக்கலாம். எல்லா வேளையிலும் அரசாங்க சேவைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். மூன்றாவது, சேவையின் அவசர தேவைப்பாடுகளை கருத்தில் கொண்டுதான் விடுமுறை வழங்கலாம். அடுத்த பகுதி பாருங்க. அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய ஒரு உத்தியோகத்தர் தேர்தல் ஒன்றில் பங்கு பெற்றும் போது, தேர்தல் ஒன்றில் பங்கு பெற்ற திட்டமிடுகின்ற போது அவர் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அவர் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும்?
ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், 3 தேர்தல் சொல்றேன். உள்ளூர் அதிகார சபை தேர்தல் சொல்ல இல்லை. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் ஆகிய தேர்தல்களில் ஏதாவது ஒன்றில் உத்தியோகத்தர் வேட்பாளர் ஒருவராக போட்டியிட எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் குறைந்தது 10 நாட்களுக்கு முன்னர் தன்னுடைய திணைக்கள தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்து 7 நாட்களுக்கு முன்னர் விடுமுறை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யும் அல்லது நியமன பத்திரம் தாக்கல் செய்யும் திகதிக்கு 1 வாரம், நாங்கள் 7 நாள் என்று சொல்கிறோம், முன்னர் தேர்தல் திகதி வரையான காலப்பகுதிக்கு அவருக்கு சம்பளமற்ற லீவை பெற்றுக்கொள்ளலாம். இது 3 தேர்தலுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கார். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றில் அரசியல் உரிமையுடைய உத்தியோகத்தர் ஒருவர் போட்டியிட எதிர்பார்க்கிறாராக இருந்தால் அது பற்றி அவர் ஆக குறைந்தது 10 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய திணைக்கள தலைவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும். 7 நாட்களுக்கு முன்னர் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல் திகதி வரையிலும் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட எதிர்பார்ப்பதாக இருந்தால் அப்போது இந்த கால அளவு மாறும். நியமன பத்திரம் கையளிக்கும் திகதிக்கு ஆக குறைந்தது 1 நாளைக்கு முதல் திணைக்கள தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்து அன்றிலிருந்து தேர்தல் தினம் வரையில் அவருக்கு சம்பளமற்ற லீவு வழங்கப்பட வேண்டும். அப்போ இதில் 2 கேட்டகரியாக இந்த கேள்வியை கேட்கலாம். தேர்தல்களுக்கு ஏற்ற விதமாக, சரிதானே, தேர்தல்களின் அடிப்படையில் 2 கட்டமாக நாங்கள் இதை பிரிக்கிறோம். ஒரு தேசிய தேர்தல்கள் அல்லது மாகாண தேர்தலாக இருந்தால், அதாவது ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தலாக இருந்தால் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய உத்தியோகத்தை, உரித்தற்றவரை பற்றி நாங்கள் ஏற்கனவே கதைச்சாச்சு. அவர் ரிசைன் பண்ணணும் அல்லது 10 நாளைக்கு முன்னே பென்ஷனுக்கு அறிவித்து 7 நாளைக்கு முன்னே பென்ஷனில் போகணும் என்று இப்போ அவரை பற்றி கதைக்கல. நாங்கள் இங்கே அரசியல் உரிமையை அனுபவிக்க உரித்து உள்ளவர். ஜனாதிபதி, பாராளுமன்றம், மாகாண சபை தேர்தலாக இருந்தால் வேட்புமனு கையளிக்கும் திகதிக்கு 10 நாட்களுக்கு முன்னரே அது பற்றி திணைக்கள தலைவருக்கு அறிவித்து 7 நாட்களுக்கு முன்னரே சம்பளமற்ற விடுமுறை பெற்றுக்கொள்ள வேண்டும். சம்பளமற்ற விடுமுறை என்பது வேட்புமனு கையளிக்கும் திகதிக்கு 7 நாட்களுக்கு முன்னர் ஆரம்பித்து தேர்தல் திகதி வரையிலே இருக்கும். உள்ளூர் அதிகார சபை தேர்தலாக இருந்தால் வேட்புமனு கையளிப்பதற்கு 1 நாளுக்கு முன்னம் அறிவித்து அன்றிலிருந்து அவர் விடுமுறை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது சம்பளமற்ற விடுமுறை என்று சொல்லப்பட்டாலும் இன்னொரு விஷயம் இருக்குது. அரசியல் உரிமைகள் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அவ்வாறு விண்ணப்பிக்கின்ற வருடத்திலே அவருக்கு சாதாரண லீவுகளில் மிச்சம் இருக்கிற லீவை அவர் பெற்றுக்கொள்ள, சரிதானே. குறிப்பாக வெக்கேஷன் லீவு 6 நாளை மேலே என்றால் வெக்கேஷன் லீவு தான் எடுக்கலாம். 6 நாட்களுக்கு மேலே என்றால் வெக்கேஷன் லீவு தான், கேஷுவல் லீவ் எடுக்கலாம். ஓய்வு விடுமுறை அல்லது சுகீன விடுமுறை தான் அவர் எடுக்கலாம். அவருக்கு அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த விடுமுறையை அவர் பெற்றுக்கொள்ளலாம். மிகுதி காலம் சம்பளமற்ற விடுமுறையாக கணிக்கப்படும். அவருக்கு உரித்தாக இருக்கிற சாதாரண லீவுகளை அவர் பெற்றுக்கொள்ளலாம், சரிதானே. சாதாரண லீவு என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. பொதுவாக சாதாரண விடுமுறை என்பது நடைமுறை ஆண்டில் மிகுதியாக உள்ள ஓய்வு விடுமுறைகள் அல்லது மருத்துவ விடுமுறைகளும் அதற்கு முன்னுள்ள ஆண்டில், அதற்கு நேர்முந்திய ஆண்டில் மிகுதியாக உள்ள ஓய்வு அல்லது மருத்துவ விடுமுறைகளும் சாதாரண விடுமுறை என அழைக்கப்படும். இந்த ஆண்டில் மிச்சமாக இருக்கிற வெக்கேஷன் லீவு போன ஆண்டில் இருக்கிற வெக்கேஷன் லீவு அல்லது மெடிக்கல் லீவு. சில உத்தியோகத்தர் வகுதிகளுக்கு, சில கேட்டகரி ஆஃபீஸர்ஸுக்கு வெக்கேஷன் லீவ் என்று சொல்லி கொடுக்குறதில்லை, அவர்களுக்கு மெடிக்கல் லீவ் என்ற பேரில் தான் கொடுப்பார்கள். அப்போது அந்த மெடிக்கல் லீவ் என்று சொல்லி சொல்கிறேன், சரியா. அவ்வாறு போட்டியிடுகிற உத்தியோகத்தர் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர் இருக்கிறார் தானே. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக
இதுக்கு இடையில் நண்பர்களுக்கு இந்த 2-3-2 இந்த லீவை பற்றிய மேலதிகமான சில விளக்கங்கள் இருக்குது. அந்த பகுதியை பார்த்து கொண்டு நாங்கள் 2-3-3க்கு போவோம். அப்போ 2-3-2ங்கிறது கிளியராக இருக்கும் என்று நினைக்கிறேன். 3 தேர்தல்களாக இருந்தால் 10 நாளைக்கு முன்னம் அறிவித்து 7 நாளைக்கு முன்னம் நோபே லீவில் போகணும். எலெக்ஷன் நடக்கிற டேட் மட்டும் அவருக்கு நோபே லீவு. அவருக்கு பேலன்ஸாக லீவ் இருக்குமாக இருந்தால், சாதாரண லீவுகள் மீதி இருக்குமாக இருந்தால் அதை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் உள்ளூர் அதிகார சபை தேர்தலாக இருந்தால் வேட்புமனு கையளிப்பதற்கு ஆக குறைஞ்சது ஒரு நாள், கட்டாயம் முதல் நாள் தான் கொடுக்கணும் இல்லை, ஆக குறைஞ்சது ஒரு நாள் முன்பாக திணைக்கள தலைவருக்கு அறிவித்து அன்றைய திகதியில் இருந்தே அவர் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கும் அதே நிபந்தனை தான். குறிப்பிட்ட ஆண்டில் அவருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய சாதாரண விடுமுறைகளை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த பகுதி கிளியர், சரிதானே? இப்போ இதில் இந்த விடுமுறை தொடர்பான சில திருத்தங்கள் இருக்கு. நாங்கள் அந்த பகுதிகளை பார்ப்போம். 2-3-2 அதுக்கு பின்பாக 2-3-2 என்று சொல்லி ஒன்று சேர்க்கப்பட்டது. 2-3-2 தொடங்கி 2-3-2-3, 2-3-2-4, 2-3-2-5, 2-3-2-6 என்று சொல்லி 6 பிரிவுகள் மொத்தமாக இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் 2019 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட 5/2019 சுற்றறிக்கை இதில் ஒரு விடயத்தை திருத்துது. 2-3-2க்கு பின்னர், சரிதானே, அந்த வருட இறுதியிலே அவருக்கு மீதியாக இருக்கிற, நாங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறோம், வருட இறுதியில் பெற்றுக்கொள்ளப்படாமல் விடுமுறைகளை எஞ்சி இருந்தால் அவருக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு திருத்தம் ஒன்று செய்கிறாங்க. என்றாலும் வருட இறுதியை அண்மிக்கும் போது வேட்புமனு தாக்கல் கோரப்பட்டு அடுத்த வருடத்தில் தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெறுமாக இருந்தால் முன்னைய வருடத்தின் சாதாரண விடுமுறைகளுக்கு உட்படாத வாக்கெடுப்பு நடைபெறுகிற வருடம், அதாவது தேர்தல் நடைபெறுகிற வருடத்தில் ஏதேனும் ஒரு கால எல்லை காணப்பட்டால் அந்த தேர்தல் நடக்கிற வருடத்திலே அவர்களுக்கு உரித்துடைய அமைய விடுமுறைகளிலிருந்து ஈடு செய்து கொள்ள முடியும். கேஷுவலில் இருந்து ஈடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த கேஷுவல் லீவு எடுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் வேலை செய்திருக்கணும் இல்லை, வெக்கேஷன் லீவ் வேண்டாம் 3 மாதம் வேலை செய்திருக்கணும் அந்த ஆண்டு. அப்போ அவர்கள் கேஷுவல் லீவு எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது அடுத்தபடி, சரிதானே? அப்போ பொதுவாக அவர்களுக்கு நோபே லீவு கொடுக்கணும், அந்த ஆண்டில் மீதியாக இருக்கிற லீவை கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில வேளையில் ஒரு ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் நாமினேஷன் கோல் பண்ணி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடக்குமாக இருந்தால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டில் அவர்களுக்கு உரித்தான அமைய விடுமுறைகளில் இருந்து அந்த விடுமுறையில் ஒரு பகுதியை நீங்கள் ஈடு செய்து கொள்ளலாம். அதுக்கு மேலதிகமாக வந்தால் நோக்கி, சரிதானே? 2-3-2-1 அதுக்கு பிறகு 2-3-2-2 என்று சொல்லி ஒரு விஷயம் புதுசாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இந்த இவர்களுக்குரிய லீவை பற்றியது தான், சரிதானே? தேர்தல் ஒன்றுக்கான திகதி தீர்மானித்து நாங்கள் நாமினேஷனை ரிசீவ் பண்ணிட்டோம், வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளையினாலோ அல்லது அவசர நிலை காரணமாகவோ தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்பட்டால், கடந்த ஆண்டு அதுதான் நடந்தது, சரிதானே? தேர்தல் ஒன்று நடத்தப்படுவதற்கு திகதி தீர்மானித்து மார்ச் மாதம் 8ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தீர்மானித்தால் அதுக்கு பிறகு அவசர நிலை ஒன்றின் காரணமாக தேர்தல் பிற்போடப்பட்டது. அப்படி பிற்போடப்படுமாக இருந்தால் வாக்கெடுப்பு திகதி குறிப்பிட்டு பிற்போடுகிறார்கள் என்று வச்சுக்கொள்வோமே. வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறுதி திகதியில இருந்து 3 மாத காலத்துக்கு உள்ள தேர்தல் திகதி, புதிய தேர்தல் திகதி பிரகடனப்படுத்துவார்களாக இருந்தால்
தேர்தல் நடந்து ரிசல்ட்ஸ் வார வரையான திகதிக்கு அவருக்கு சம்பளமற்ற விடுமுறையை கொடுக்க வேணும் தொடர்ந்து. இப்போ இது அடுத்த கட்டமைப்பு உங்களுக்கு விளங்குது தானே. முதல்ல வாரவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னுக்கு தொடங்கி தேர்தல் தேதி வரைக்கும் கொடுக்க வேணும் 3 எலெக்ஷனுக்கு. உள்ளூராட்சி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு முதல் நாளில் ஆரம்பித்து தேர்தல் நடத்தப்படும் தேதி வரையில் கொடுக்க வேணும். இப்போ ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விடயம் இதுக்கு நுணுக்கமாக நிறைய விஷயம் இருக்குது. அப்படியே 2 புள்ளிக்கு தொடர்ந்து கேட்கக்கூடாதுண்டு இல்லை. அடுத்த விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு ஆண்டில் வேட்புமனு கோரப்பட்டு அடுத்த ஆண்டில் தேர்தல் நடக்கமாக இருந்தால் அடுத்த ஆண்டுக்கு இப்படி இந்த லீவை கொண்டு போகிறது என்றால் அடுத்த ஆண்டில் அவர்களுக்கு இருக்கிற கேஷுவல் லீவில் நீங்கள் செட்டில் பண்ணலாம் என்று சொல்லப்பட்டு கேஷுவல் லீவ் அவர்களுக்கு 21 நாள் இருக்கும். ஏன்னா அந்த விடுமுறையில் அதை சீர் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல கேஷுவல் லீவ் 6 நாளை தான் எடுக்கலாம் என்ற நிபந்தனையை தாண்டி இதோட விசேடமாக செய்யப்பட்ட ஏற்பாடு. அது இப்போ 2-3-2-1 பிறகு 2-3-2-2 ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏதேனும் காரணத்தினால நீதிமன்றத்தினால அல்லது வேறு அவசர நிலையினால தேர்தல் பிற்போடப்படுமாக இருந்தால் நீங்கள் வேட்புமனு கையேற்ற இறுதி திகதியில இருந்து 3 மாதம் வரைக்கும் அந்த எலெக்ஷனை பிற்போடலாம். 3 மாதத்துக்கு உள்ள எலெக்ஷன் டேட் வருமாக இருந்தால் அந்த காலப்பகுதிக்கு அவைக்கு சம்பளமற்ற லீவு கொடுக்கப்படும். 3 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு தேர்தல் புதிய திகதி பிரகடனப்படுத்தப்படவில்லை என்று வச்சுக்கொண்டு அப்போ 3 மாதம் வரைக்கும் அவருக்கு சம்பளமற்ற லீவு கொடுக்கணும். சில வேளையில் நீங்கள் திகதி குறிப்பிடாமல் பிற்போட்டு விட்டீங்கன்னா இப்போ கடந்த ஆண்டாக தான் நடந்தது. திகதி குறிப்பிடாமல் பிற்போட்டால் புதிய திகதி ஒன்று பிரகடனப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் 3 மாத காலம் முடிவடைகிற போது நொமினேஷன் வாங்கினது ஒரு கதைக்கு வச்சுக்கொள்வோம். ஜனவரி 10 நொமினேஷன் வாங்கியாச்சு. பிப்ரவரி 10, மார்ச் 10, ஏப்ரல் 10 அதுக்கிடையில் எலெக்ஷன் நடக்குமாக இருந்தால் அந்த காலப்பகுதிக்கு அவைக்கு நோபே லீவை கொடுக்கலாம். ஏப்ரல் 10க்கு பிறகுதான் எலெக்ஷன் நடக்க போது ஆனால் திகதி குறிப்பிடலைன்னா அவர் ஏப்ரல் 11ஆம் திகதியில் இருந்து திருப்பி வேலைக்கு போக வேணும். வேட்புமனு பொறுப்பேற்கப்பட்ட இறுதி திகதியில இருந்து 3 மாத காலம் முடிவடையும் திகதி ஆகும் போது தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்ற திகதி குறிப்பிடப்படாமல் இருக்குமாக இருந்தால் அந்த நாளில இருந்து புதிய திகதி அறிவிக்கப்படும் வரையான காலப்பகுதி வரைக்கும் புதிய தேதி பிறகுதான வர்த்தமானில் அறிவிப்பார் தெரிவத்தாட்சி அலுவலர் அறிவிக்கும் வரைக்கும் அந்த உத்தியோகத்தர்களுக்கு சேவைக்கு சமூகம் அளிக்க சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அவர்களிடமிருந்து சத்திய கடதாசி ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த காலப்பகுதியில் அலுவலக நேரத்தில் தன்னுடைய சேவையை பயன்படுத்தி பிரச்சார கர்மங்களில் பிரச்சார செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார் என்று அவரிடமிருந்து சத்திய கடதாசி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டால் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டு அல்லது அவசர நிலைமை சுமூகமாக திரும்பின உடனே தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதி குறிக்கப்பட்டால் உடனே அவரை திருப்பி அனுப்பவும். அந்த உத்தியோகத்தர் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார் தானே, உடனடியாக அவருக்கு மீண்டும் சம்பளமற்ற விடுமுறையை வழங்கப்பட்டு முடிவுகள் வரும் வரைக்கும் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் அவருக்கு மீள சம்பளமற்ற விடுமுறை அனுமதிக்கப்பட்டு அவரை அனுப்பவும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. நான் சொல்லுகிற போது நீங்கள் எவ்வளவு தூரம் நெருக்கடிப்படுகிறீங்கன்னு எனக்கு தெரிய இல்லை. சரிதானே. அப்போ தேர்தலில் போட்டியிடுவதற்கு உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தால் என்ன, மாகாண சபை தேர்தலாக இருந்தால் என்ன, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன, ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் என்ன, அவர்கள் போட்டியிடுகிற போது எப்படி லீவு கொடுக்குறது என்று சொல்லியிருக்கு. ஏன்னா 10 நாளைக்கு முன்னே அறிவிச்சு 7 நாளைக்கு முன்னே லீவில் போயிட வேணும். உள்ளூராட்சிக்கு மட்டும் 1 நாளைக்கு முன்னே அறிவிச்சு லீவில் போயிட வேணும். தேர்தல் தேதி வரைக்கும் சம்பளமற்ற லீவு, சாதாரண லீவ் இருந்தால் அவருக்கு கொடுக்கலாம்.
தேர்தல் அடுத்த ஆண்டுக்கு போகுமாக இருந்தால் அடுத்த ஆண்டின் வெக்கேஷன் இல்லை கசுவல் லீவில் செட்டில் பண்ணலாம். எலெக்ஷன் பிற்போடப்படுமாக இருந்தால் அது 3 மாதம் வரையான காலப்பகுதிக்கு பிற்போட்டால் அவருக்கு அந்த 3 மாதம் வரையான காலப்பகுதிக்கு சம்பளமற்ற லீவை கொடுக்குறார். திகதி குறிப்பிடப்படாமல் பிற்போடப்படுமாக இருந்தால் 3 மாதத்தை தாண்டும் போது 3 மாதம் வரைக்கும் அவருக்கு நோபே லீவை கொடுக்கலாம். 3 மாதம் கடக்கிற போது அவரை திரும்ப சேவை ஆற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும். ஆனால் சேவை காலத்தில் தன்னுடைய உத்தியோகத்தை பயன்படுத்தி எந்த பிரச்சார நடவடிக்கையும் பணி நேரத்தின் போது அல்லது பணியை பயன்படுத்தி தன்னுடைய சேவையை பயன்படுத்தி செய்ய மாட்டேன் என்று அவர்கிட்ட இருந்து சத்திய கடதாசி ஒன்றை வாங்குவான். திருப்பி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே அவரை திருப்பவும் சம்பளமற்ற லீவிலே அனுப்ப வேணும். சரியா? அப்போ 2-3-2-2 என்பதோடு சேர்த்து 2-3-2-3 ஆகிய விடயங்கள் இருக்குது. சரிதானே? தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்படுவதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டால் தேர்தல் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான திகதி தீர்மானிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நீதிமன்ற ஆணையினால அல்லது அவசர நிலையினால தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்படுகிற போது ஏற்கனவே சொன்னது போல 3 மாதம் கடந்த தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்படும் அறிவித்தல் வெளியிடப்பட்ட திகதியில் சம்பளமற்ற விடுமுறை அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் உத்தியோகத்தர் அடுத்த நாள் அந்த அறிவித்தல் வருகிறதுக்கு அடுத்த நாள் தான் கடைசியாக வேலை செய்த ஆஃபீஸுக்கு போக போகும். சரிதானே? திரும்ப வாக்கெடுப்பு தேதி அறிவிக்கப்பட்டால் ஏற்கனவே சொன்னது போல 2-3-2 சொன்னது போல அவர் திரும்ப சம்பளமற்ற லீவு எடுத்துக்கொண்டு போயிடவர். தேர்தலுக்காக கொடுத்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டார். ஒரு உத்தியோகத்தர் லீவு எடுத்து போட்டு சம்பளமற்ற விடுமுறையில் போகிறார், வேட்புமனு கொடுக்குறார். அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக அறிவித்தால் இனி அவர் தேர்தலில் இல்லை. அவர் அடுத்த நாள் கடமைக்கு திரும்பலாம். சில வேளை எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷன் கேன்சல் பண்ணப்பட்ட தேர்தல் ஒன்று நடத்தப்படுகிறது. அந்த தேர்தல் அவர் போட்டியிடுகிற பிரிவிலேயோ ஏதோ அசம்பாவிதம் நடந்தது அல்லது வேறு முறையற்ற காரணங்கள் ஏதோ விசேட காரணங்களால் அந்த தேர்தல் அல்லது வாக்கெடுப்பு ரத்து செய்யப்படும் போது அவ்வாறு ரத்து செய்யப்பட்ட அறிவித்தல் வெளியிடப்பட்ட திகதியில இருந்து திரும்ப தேர்தல் நடத்துகிற திகதி அறிவிக்கப்படும் வரையில 3 மாதங்களுக்கு உட்பட்டதாக இருந்தால் 3 மாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தால் 3 மாதங்களுக்கு உட்பட்டதாக இருந்தால் அவர் போக தேவையில்லை. 3 மாதங்களுக்கு மேற்பட்டதாக இருக்குமாக இருந்தால் 3 மாதங்கள் முடிவடைகிற நாளுக்கு அடுத்த நாள் 3 மாதங்களுக்கு அடுத்த நாள் அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு போயிடுவார். ஆகக்கூடியதாக அவர் நிற்கக்கூடியது 3 மாதம் தான். சரிதானே? இப்போ தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு, அதை கேன்சல் பண்ணியாச்சு, திருப்பி நடக்க போகுது எலெக்ஷன். அது 3 மாதத்துக்கு உள்ள நடக்குமாக இருந்தால் அவர் சம்பளமற்ற லீவில் நிற்கலாம். ஆனால் 3 மாதத்தை கடக்கும் என்று சொன்னால் 3வது மாதம் முடிகிற போது அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வளமை போல சத்திய கடதாசி கொடுத்து அங்கே பிரச்சாரம் ஒன்றும் செய்ய மாட்டார், வேலை செய்வார். பிறகு திரும்ப திகதி அறிவித்த உடனும் அவர் நோபே லீவை போட்டு திரும்ப போயிடுவார். சரியா? இதில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த சம்பளமற்ற விடுமுறை காலப்பகுதிக்கும் அவர்களுக்கு சாதாரண விடுமுறைகள் மீதி இருந்தால் அதை பயன்படுத்திட்டு மிச்சத்துக்கு தான் நோபே லீவு கொடுக்க வேண்டும். சரியா? அப்போ நாங்கள் இதனுடைய 2வது பிரிவு ரொம்ப நுணுக்கமாக பார்த்துருக்கோம். நீங்கள் ஒருக்கா இந்த வீடியோவை பார்க்க வேணும், இந்த பகுதியை படிக்கவும் வேணும். அதாவது அவர்கள் எப்போ இருந்து விடுமுறை பெற வேணும், எப்போ வரைக்கும் விடுமுறை பெற வேணும். எந்த தேர்தல் என்றதை பொறுத்து தான் 10 நாளைக்கு முன்னம் அறிவித்து 7 நாளைக்கு பிறகு 7 நாளைக்கு முன்னம் விடுமுறை பெற்றுக்கொள்வது அல்லது முதல் நாள் அறிவித்து 1 நாளைக்கு முன்னம் அறிவித்து அந்த நாளில் இருந்து விடுமுறை பெற்றுக்கொள்வது தேர்தல் நடைபெறும் திகதி வரைக்கும். அடுத்தது தேர்தல் ஒன்று பிற்போடப்படுகிற போது என்ன நடவடிக்கை என்று கேட்டு 3 மாதத்துக்கு குறைவாக இருந்தால் அவர் அந்த
காலப்பகுதிக்கு சம்பளமற்ற விடுமுறையிலேயே நிற்கலாம். ஆனால் சாதாரண விடுமுறையை அவர் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டுக்கு தேர்தல் போகுமா இருந்தால், ஒரு ஆண்டில் நாமினேஷன் கோல் பண்ணி அடுத்த ஆண்டு தேர்தல் போகுமா இருந்தால் அடுத்த ஆண்டின் கேஷுவல் லீவையும் அவர் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, தேர்தல் ஒன்று பிற்போடப்பட்டு 3 மாதங்களுக்கு பிறகுதான் தேர்தல் நடக்குமாக இருந்தால் அவர் பிற்போடப்பட்ட அறிவித்தல் கிடைச்ச உடனே வேலையை போயிட்டு திரும்ப எலெக்ஷன் நடக்கிற திகதி அறிவித்த உடனே, திகதி குறிப்பிடாமல் பிற்போட்டால் அவர் வேலையை போகலாம். திகதி அறிவித்த உடனே திரும்ப லீவில் நிற்க வேணும். சரிதானே? திகதி அறிவித்த உடனே அவர் திரும்ப லீவில் நிற்க வேணும். அப்படி போகிற போது அவர்கிட்ட சத்தியாகிரத ஆசி ஒன்று வாங்க வரும். அவ்வாறு அனுமதிக்கிற போது இப்படி நுணுக்கமாக கேள்வி கேட்கலாம். சரிதானே? வேட்புமன பொறுப்பேற்கிற இறுதி தேதியிலிருந்து 3 மாத காலம் முடிவடைந்து புதிய திகதி பிரகடனப்படுத்தப்படாமல் தேர்தல் பிற்போடப்படும் போது வேட்பாளராக போட்டியிட்ட உத்தியோகத்தர் என்ன செய்ய வேணும்? அவருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு சமூகம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கும் போது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவணம் அல்லது பின்பற்ற வேண்டிய நடைமுறை, இந்த காலப்பகுதியில் அலுவலக நேரத்தில் தன்னுடைய சேவையை பயன்படுத்தி அரசியல் அலுவலகம் அல்லது அரசியல் பிரச்சார செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார் என்று சத்திய கடதாசி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தினால சுமூக நிலைமை ஒன்று ஏற்பட்டு தேர்தல் நடத்த சொல்லி அல்லது நீதிமன்றத்தினால தேர்தல் நடத்தும்படி கட்டளையிடப்பட்டால் அந்த திகதி தெரிஞ்சவுடனே அவர் ரிசல்ட்ஸ் வார வரையான காலப்பகுதிக்கு தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் வரை, அதாவது திகதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பெறுபவர்கள் வெளியாகும் வரை மீண்டும் சம்பளமற்ற விடுமுறையாக எடுக்க வேண்டும். தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்பட்டால் திகதி தீர்மானிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னுக்கு நீதிமன்றத்தினால தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்படமாக இருந்தால், திகதி தீர்மானிக்கிறதுக்கு முன்னுக்கு அவர்கள் பிற்போடுவார்களாக இருந்தால், இப்போ உள்ளூராட்சி தேர்தல் எல்லாம் வேட்புமனு கோரப்பட்டு இறுதி நாளில் தான் திகதி தீர்மானித்து அறிவிப்போம். இப்போ அப்படி அறிவிக்கிறதுக்கு முன்னுக்கே நீதிமன்றம் அதை பிற்போட சொல்லி போட்டு தந்தால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? உடனே வேலையை போக வேணும். பிறகு திகதி அறிவிக்கப்பட்டால் திருப்பி போக வேணும். சரிதானே? இப்போ வேட்புமனை நிராகரித்தால் அடுத்த நாள் ஒரு வேலையை போகும். தேர்தல் ஒன்று ரத்து செய்யப்பட்டால் 3 மாதங்களுக்குள்ள தேர்தல் நடக்கமாக இருந்தால் அவர் சம்பளமற்ற விடுமுறையில் நிற்கலாம். 3 மாதங்களுக்கு மேற்படுமாக இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தர் 3 மாதம் முடிவடையும் தேதியில் இருந்து மீள வாக்கெடுப்பு தேதி அறிவிக்கப்படும் தேதி வரைக்கும் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். இவ்வாறான சம்பளமற்ற விடுமுறைகளை அனுமதிக்கும் போது அவருக்கு சாதாரண விடுமுறை நாட்கள் இருந்தால் அதை அனுமதிக்கலாம். அந்த விடுமுறையை பெற்றுக்கொண்டு மிகுதி நாட்களை தான் சம்பளமற்ற விடுமுறையாக செய்ய வேண்டும். சரிதானே? நாங்கள் இதில் 232 தொடர்பாக பேசியிருக்கிறோம். அதில் 232 அதனுடைய 1ஆம் பிரிவிலிருந்து 6ஆம் பிரிவு வரைக்கும் அதுக்குள்ள 6 உபபிரிவுகள் இருக்குது. அந்த பகுதியை நான் உங்களுக்கு சேர்க்குலர் போட்டிருக்கிறேன். 5/2019, 22/2019 என்கிற சுற்றறிக்கைகளை போட்டிருக்கிறேன். சரி, இவ்வாறு அரசியல் உறுத்துடைய உத்தியோகத்தில் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, தேர்தல் திகதியிலிருந்து அரசாங்க சேவையில் தான் வகித்த பதவியிலிருந்து கேட்டு விலகும்படி பணிக்க வேண்டும். அதாவது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். தேர்தல் திகதியில இருந்து அவர் ரிசைன் பண்ண வேண்டும். சரிதானே? இப்போ நாங்கள் அந்த 2, 3ஆம் பிரிவு வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 2, 3, 4 மீண்டும் திருத்தப்பட்டிருக்கிறது. சரிதானே? இப்போ உள்ளூராட்சி நிறுவனம் ஒன்றின் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் என்ன? இதில் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கணும். பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்தால் என்ன செய்ய வேணும்? உள்ளூராட்சி உறுப்பினராக தெரிவு செய்தால் என்ன செய்ய வேணும்? மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் என்ன செய்ய வேணும்? அவர் 4 தேர்தலையும் போட்டியிடலாம். சரிதானே? ஆகவே நாங்கள் 2, 3 இருந்து அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அவர் என்ன செய்ய வேணும்?
2, 3, 4 உள்ளூராட்சி உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு என்ன நடவடிக்கை, மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு என்ன நடவடிக்கை. இதெல்லாம் யாருக்கு? அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்துடைய அலுவலர்களுக்கு. சரி, இந்த பகுதியை நாங்கள் தொடர்ந்து வருகிற சேதமர்வில் அழகாக பார்ப்போம். இப்போ பார்த்த வரைக்கும் மகிழ்ச்சி. இந்த பகுதியிலேயும் ஏதேனும் வினாக்கள் இருக்குமாக இருந்தால் சரிதானே. சில கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆளணிகள் என்ன, சேவையில் உள்ளவர்களை இணைப்பதில் உள்ள ரிலீஸ் யார் பெறலாம் யார் பெற முடியாது. சரி, இது நான் உங்களுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை பிள்ளைகள். இணைப்பதற்கான ப்ரொசீஜர் என்ன என்று சொல்லி கேட்டிருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆளணிகளை இணைப்பது தொடர்பாக நாங்கள் பொதுச் சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் விடுவித்தல்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வருகிற போது நான் தெளிவுபடுத்துகிறேன். அது இந்த அத்தியாயத்துக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கும். சரிதானே. அரசாங்க அலுவலர்களை அரசாங்க சேவைக்கு வெளியில் உள்ள பதவிக்கு விடுவித்தல் என்பது தொடர்பாக நாங்கள் இன்னொரு தடவை அழகாக பார்க்குற போது உங்களுடைய கேள்விக்கான விட கிடைக்கும். தேங்க்யூ. கேள்வி கேட்டதுக்கு நான் அதை விளங்கப்படுத்த இல்லை. சரி, அப்போ நாங்கள் 2, 3 இருந்து அதை தொடர்ந்து வருகிற பிரிவுகள் தொடர்பாக தொடர்ந்து வருகிற சேலமர்வுகளில் கொஞ்சம் கலந்துரையாடுவோம். இன்னும் ஒரு பகுதியை நாங்கள் பேசலாம். முழுமையாக இந்த பகுதிக்கு எங்களுடைய நேரம் மேலதிகமாக இருந்தால் அப்போது நான் பிள்ளைகளுக்கு வேறொரு விடயத்தை பற்றி பேசுவதற்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். சரியா. இப்போ இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிறுத்தி கொண்டு உங்களுடைய வினாக்களுக்காக காத்திருக்கிறேன். இன்னும் ஒரு ஒளிப்பதிவில் சந்திக்கிற வரைக்கும் ஒளிப்பதிவு பார்ப்பவர்களுக்கு பாய் பாய், குட் நைட். ஏனையவர்களுக்காக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.